ஹாய் ஹலோ வெல்கம் டு அபிஸ் ராக்கி vlog. சின்ன வயசுலேருந்தே எங்கள் 2 பேர்த்துக்கும் பெட் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணலை. ஃபைனலி இப்போ நாங்கள் வாங்கிட்டோம். பட் ஒரு பப்பி தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டு போனோம். பட் காட் எங்களுக்கு 2 பப்பீஸாக கொடுத்தாரு. அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இப்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப கொஞ்சம் சின்னதா இருந்தா போதும். அதனால இதெல்லாம் வந்து நம்ம கம்பல்சரி இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா முடி ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம சீ விட்டுட்டே இருக்கணும், கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி இருக்குது. ஆனா வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுறது இந்த மாதிரி எல்லாம் ஆகும். டாக் வந்து இருக்கு, அது வந்து கொட்டுறது வந்து இது கிடையாது. முடி இருக்கிற டாக் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமா வரும். உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே ஆகக்கூடாது, எனக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது, நீட்டா இருக்கும் அப்படின்னா எப்பவுமே எனக்கு காசு நான் சொன்னேன்ல பாத்தீங்களா, எனக்கு காசு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி 500 தான் வரும். ஓகேங்களா? என்ன ஒண்ணு எடுத்தா ஒண்ணு இருக்க மாட்டானு, 2 பேரும் ஒட்டிக்காதான் இருந்தானுங்க. அதனால நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா 2யுமே எடுத்துட்டு போங்க, எனக்கு 500 மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? அவங்க சந்தோஷமா நீங்க பத்திரமா பாத்துட்டா போதும், வேற எதுவுமே தேவையில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடம் கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்க கிட்டயும். ஏன்னா இப்ப ஒண்ணு எடுத்துட்டு போல என்ன அவங்க வீட்டுல அது அழுவுது. அம்மா இல்ல தம்பி இல்லங்கும் போது, தங்கச்சி இல்லங்கும் போது அழுவாங்க. அதெல்லாம் ஒட்டுக்க எடுத்தீங்கன்னா அது போய் 2 பேர் ஜாலியா விளையாண்டுக்குவானுங்க. உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. காலையில சாப்பாடு போட்டு தயிர் ஒரு கப்பு ஊத்தி பணிஞ்சு வச்சுன்னா போதும். மதியம் அதே மாதிரி ஒரு சாப்பாடு போட்டு தயிர் ஊற்றி பணிஞ்சு வச்சிருந்தா போதும். நைட் டைம் வந்து ஃபுட்டு குடுக்குற மாதிரினா நிஞ்சா ஃபுட் இருக்குது. இது கூட நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா பைரவ ஃபுட் இருக்குது, ஈஸிட்டு அது கொடுக்கலாம். நிறைய ஃபுட் இருக்குது, உங்களால எது கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். ஏன் ரெகுலரா சாப்பிடுறது பாத்தீங்கன்னா நிஜா சாப்பிட்டு இதுல பாத்தீங்கன்னா 1 கிலோ இருக்குது, 3 கிலோ இருக்குது, அதை விட்டா 10 கிலோ, அதை விட்டா 20 கிலோ கூட வருது. இப்ப உங்களுக்கு 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா 1 கிலோ போதும். உங்களுக்கு ஒரு மாசத்துக்கே வருங்களா? 1 மாசம்லாம் வராது, ஒரு வாரம் வரும். 1 மாசம் சாப்பிடுறது குழந்தை தானே நம்மள மாதிரியா கப்பு கப்பு சாப்பிடுறதுக்கு அவன் அப்படி சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் எவ்வளவு ரொம்ப அதிகம். டேய் வாங்க பாபா. ஓகேவா? இதுக்கு பெல்ட் எல்லாமே இருக்குது உள்ள, ஃபுட்டு பெல்ட் எல்லாமே இருக்குது.